ஃபட்டாபட்னு விசிறின மாங்கான்னு சொல்லுவா, மெந்திய மாங்கான்னு சொல்லுவா, கட் மாங்கான்னு சொல்லுவா. அது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். உடனே போட்டுடலாம் நம்ம. இது உடனே இம்மீடியட் யூஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். ஒரு வாரம் வரலாம் கெடாது. ஸோ அடுப்பு காய வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு தாராளமாக ஊற்றி கடுகு வெடிக்க விட்டு, கடுகு வெடித்த உடனே அதில் பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு, ஒரு 3 கப் மாங்காய் துண்டத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் இந்த காரப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதை போட்டு பிரட்டிடணும். உப்பு அந்த இதுக்கு சரியாக 1 கப் அளவுக்கு, கொஞ்சம் கூட போடலாம், அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். போட்டுட்டு அடுப்பு அணைச்சிடணும். அந்த காஞ்ச எண்ணெயிலேயே அந்த மிளகாப்பொடி நல்லா பிரட்டி கொடுக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி பிரட்டி கொடுக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மாங்காவை பொடியாக நல்லா அலம்பி தொடச்சிட்டு, ஈரமே இருக்கக்கூடாது, அந்த தோலி சீவ வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணினதை போட்டு பிரட்டி கொடுத்துட்டு, அப்புறம் அந்த மெந்திய பொடி, இதை பவுடர் பண்ணினது, மஞ்சள் பொடி, வறுத்த மெந்திய பொடி, அது ரெண்டையும் கொஞ்சம் போட்டு அதில் போட்டு பிரட்டி மூடி வச்சுடணும். இந்த மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தாங்கன்னா இதை மாதிரி தண்ணி விட்டுண்டு, எண்ணெய் பிரிஞ்சுண்டு, தண்ணியும் பிரிஞ்சுண்டு, உப்பு கரைஞ்சுண்டு, கல் உப்பு தான் போடணும், பொடி உப்பு போடாதீங்க. இந்த மாதிரி வரும். அப்புறம் நம்ம ரெடி டு யூஸ். இது கடுக்குன்னு இருக்கும், அதே சமயம் நல்லா உள்பக்கம் வெந்திருக்கும். உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் உரைச்சின்னு இருக்கும். ரொம்ப கமன்னு மெந்தியம் போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். கமன்னு வாசனோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரலாம் இது கெடாது. யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.